இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவைகள்னா இது அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபை, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற உண்மை, இது எல்லாம் காலைதோறும் புதியவைகளாக இருக்குது. அதுக்கு முந்தின வசனங்களில் பார்த்தீங்கன்னா, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். இப்போ அவைகள்னா அங்கே கிருபை புதியது, இரக்கம் புதியது, அவருடைய அன்பு புதியது, அவருடைய உண்மை நமக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் புதிதாக நமக்கு கிடைக்கும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது நமக்கு. அதனால் காலையில் அவனுடைய பாதத்தில் காத்திருப்பது ரொம்ப நல்லது. ஆளுடைய பாதத்தில் காத்திருக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். நாம் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிற கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காலையில் இஸ்ரேல் ஜனங்கள் மன்னா பொறுக்க போவாங்க. மன்னா காலைதோறும் பொழிந்து இருக்கும். அவங்க அது வெயில் வர முன்னால் போய் பொறுக்கிட்டு வருவாங்க. வெயில் ஏறிட்டுனா அது உருகி போயிடும், கிடைக்காது. அதனால் காலையில் போய் அதுக்காக காத்திருந்து அந்த மன்னாவை பொறுக்கிட்டு வருவாங்க. அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்க, வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அதிகரிக்க என்று பார்க்கிறோம். அதே மாதிரி நாமும் கூட நம்ம காலைதோறும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது அவர் கொடுக்கிற வார்த்தைகள், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள் புதிதாய் நமக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற பழக்கத்தை நாம் என்ன செய்யணும்? ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் காலையில் தான் நமக்கு நல்லா என்ன வரும்? தூக்கம் வரும். ஆனால் நம்ம அதை கொஞ்ச நாள் என்ன செய்யணும்? அதை முறியடிக்க பழக வேண்டும். அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த முழிப்பு வந்துடும். நம்ம அதில் ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ள அவரிடத்துல ஜெபிப்போம். நம்ம காலையில் எத்தனை மணிக்கு எழும்புதமோ அத்தனை மணிக்கு அவர் எழுப்பி விட்ருவார். நம்ம சொல்லிவிட்டு படுத்தா போகிறோம், பேசுப்பா நான் எத்தனை மணிக்கு எழுமான்னு நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் எழுப்பி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா போதும். கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம எழுப்பி விட்ருவார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும், அவருடைய இரக்கம் புதிதாக இருக்கும். அப்போ நம்ம காலையில் ஆளுடைய பாதத்தில் காத்திருக்கும் போது அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய இருதயம் தெளிவாக இருக்கும். அவர் பேசுறது தெளிவாக கேட்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வெயில் வர 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 நம்முடைய உலக சத்தங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஆண்டவருடைய காரியங்களை கவனம் செலுத்த முடியாது. இல்லை காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறபடியா நாம் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள நாம் தீவிரமாக எழுந்து அவருடைய பாதத்துக்கு வருவோம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். காலையில் எழும்புத பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். ஆண்டவரே எனக்கு விழிப்பு தாரோம், நான் காலையில் எழும்புடைய பாதத்தில் காத்திருக்கணும்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே உதவி செய்வார். ஆமென்.